கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிணறு தோண்ட கல்லூரி நிர்வாகம் அதிக அளவில் வெடிமருந்தை பயன்படுத்துவதால் வெடித்து சிதறும் கற்கள் விவசாய தோட்டம் மற்றும் வீடுகள் மீது விழுந்து சேதமடைவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சென்னத்தூர் கிராமத்தில் உள்ள அதியமான் பொறியியல் கலை மற்றும் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அதிமுக நிர்வாகி தம்பிதுரைக்கு சொந்தமான இந்த கல்லூரி வளாகத்தின் கடைசி பகுதியில் தண்ணீருக்கான ஒப்பந்ததாரர் மூலம் கிணறு வெட்டப்படுகிறது. இதனால் அளவுக்கு அதிகமாக வெடிமருந்தை நிரப்பி வெடிக்க வைத்து குழி தோண்டுவதால் வெடித்து சிதறும் கற்கள் அருகே உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதும் விழுகின்றன. இதனால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் பயங்கர சத்தமாக இருப்பதால் வீட்டை விட்டு வெளியே செல்லவே அச்சமாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். சார் ரொம்ப ஷேக் ஆயிடுச்சு சார். பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வெடி சத்தத்தில் பயந்துட்டு வெளியே வந்தோம். வெளியே இருந்து பார்த்தா கல்லுங்க எல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. மேலே எல்லாம் விழுந்துட்டு மாட்டு கொட்டாய் மேலே எல்லாம் விழுந்து பசங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க சார். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க இவ்வளோ பெரிய பாறை வெடிக்க வச்சு நம்ம வீடுங்கள்லாம் சேதம் அடிச்சு தோட்ட வேலைக்காரங்க கூட வராம நம்ம கூலி செய்யறது ஏதோ விவசாயத்தில் இன்னும் லட்ச கோடி கணக்காக சம்பாதிக்க முடியதில்லை. ஏதோ அந்த நேரத்துக்கு பொழப்ப ஓட்டிட்டு இருக்கிறோம். அது கூட அவங்க கண்டுக்காம ஒரு கேர்லெஸ்ஸா அவங்க வேலை அவங்க செஞ்சுனே இருக்கிறாங்க சார். இது வரைக்கும் அவங்க கூட இங்க வந்து பார்க்கல சார். பெரிய குவாரியை வெட்டிட்டு இருக்காங்க சார். குவாரியில் வைக்கிற மருந்து காய்ச்சி 10 மடங்கு மருந்து பயன்படுத்தி வெடிக்க செஞ்சிருக்காங்க சார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் மக்கள் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வெடி வைத்து கிணறு வெட்டும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறும் நிலையில் அங்கு தொடர்ந்து கிணறு வெட்டும் பணி நடப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.